பேருங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாது. நம்ம யூஸே பண்ணக்கூடாது. அப்படித்தான் நானும் இருந்தேன். பக்கத்துல அவன் தூங்கும் போதும் பக்கத்து வீட்டுல நாய் குலைக்கும். அப்பதான் மிக்சியில அரைப்பாங்க. அப்பதான் குக்கர்ல விசில் வரும். அப்புறம் நாங்க சமைக்க வேணாமா, சாப்பிட வேணாமான்னுலாம் உங்களுக்கு தோணும். இதெல்லாம் பண்ணக்கூடாது, அப்புறம் எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு தோணும். இல்ல எனக்கு ஒரு சவுண்ட் கேக்குது, அப்ப நான் என்ன பண்றதுங்கிற கொஸ்டின் இருக்கும். அதுக்கான ஆன்சரும் நான் கொடுக்குறேன். ஹலோ ஆல், திஸ் இஸ் பர்தன். வெல்கம் பேக் டு மை சேனல் திஸ் ரிங்காட் அண்ட் மீ. இந்த வீடியோ வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான வீடியோவா இருக்க போது. பிகாஸ் நம்ம சூஸ் பண்ண டாபிக் அந்த மாதிரி தூக்கம். ஆல்ரெடி நான் வந்து ஸ்லீப் ரிலேட்டடா எப்படிலாம் வந்து தூங்க வைக்கலாம் ஈஸியா அப்படிங்கிறதுக்கான பெரிய லென்த்தி வீடியோ நான் போட்டிருந்தேன். பட் இந்த வீடியோ அதே ஏன் அப்படின்னு கேட்டா, சாப்பிட வைக்கிறதும் தூங்க வைக்கிறதும் தான் குழந்தைங்களை வந்து ரொம்ப கஷ்டம். அதுல கஷ்டப்பட்டு வச்சிருப்போம். இந்த தூங்க வச்சதுக்கு அப்புறம் சில விஷயங்கள் நம்ம பண்றதுனால அந்த தூக்கம் டிஸ்டர்ப் ஆகி எந்திரிச்சு பயங்கரமா அழுது கிராங்கி ஆகிற நிலைமைக்கு சில சமயம் வர்ற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா எதை பத்தி இருக்கு போனா, திங்ஸ் தட் வி ஷுட் நாட் டூ வென் பேபி இஸ் ஸ்லீப்பிங். குழந்தைய கஷ்டப்பட்டு நம்ம தூங்க வச்சுருப்போம். தூங்க வச்சதுக்கு அப்புறம் இந்த விஷயங்கள்லாம் பண்ணா கண்டிப்பா அவங்களோட ஸ்லீப் வந்து டிஸ்டர்ப் ஆகி அவங்களோட பேட்டர்னே வந்து மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் இதெல்லாம் பண்ணி இந்த பண்ணதுனால குகுனோட ஸ்லீப்பே அப்படியே கெட்டுருச்சு அப்படின்னு சில லிஸ்ட் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அது எல்லாமே உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். எஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோலுமே நிறைய சொல்லியிருக்கேன். நான் ராக் பண்ணி தான் என் பேபியை நான் தூங்க வச்சேன். பிரஸ்ட் ஃபீட் பண்ணி ஒரு ஸ்டேஜில் தூங்க வச்சிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ராக்கிங் தான் ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ ராக்கிங் பண்ணி நான் எப்படியோ நான் கஷ்டப்பட்டு நான் தூங்க வச்சுட்டேன். தூங்கிட்டான். நான் பேபி இஸ் ஸ்லீப்பிங். ஸோ என்னென்ன விஷயங்கள் பண்ணால் என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சுன்னா அவனோட ஸ்லீப் கெட்டு போகும். ஃபர்ஸ்ட் திங், நியூ பார்ன் பேபிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக யூரின் போய்கிட்டே இருப்பாங்க. இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டயப்பரே யூஸ் பண்ணக்கூடாது. டயப்பருங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. நம்ம யூஸே பண்ணக்கூடாது. அப்படித்தான் நானும் இருந்தேன். கிளாத்து தான் கட்டி 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 விட்டோம். நியூ பார்ன்ல ஃபர்ஸ்ட் 2 months வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டயப்பரே யூஸ் பண்ணல, துணி தான் கட்டி விட்டோம். ஒரு நாளைக்கு 25லேருந்து 30 கிளாத்து போகும். நாங்கள் தூங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றின அவேர்னஸ் எங்களுக்கு இல்லை. தூங்கும் போது அந்த கிளாத்து தான் கட்டி விடுப்போம். என்ன பண்ணுவாங்க, பேபிஸ் வந்து தூங்கும் போது கண்டிப்பாக யூரின் பாஸ் பண்ணுவாங்க. அந்த யூரின் பாஸ் பண்ண உடனே கண்டிப்பாக அந்த இடம்லாம் ஈரமாயிரும். ஒரு மாதிரி அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஸ்லீப் வந்து டிஸ்டர்ப் ஆகும். ஸோ 2 monthsக்கு மேலே அவன் தூங்குறான்னா கண்டிப்பாக ரீயூசபிள் பேட்சில் சூப்பர் பாட்டம்ஸ் ஏதாவது போட்டு விட்டுருவோம். இல்லைன்னா டிஸ்போசபிள் டைப்பர்ஸ் நான் கண்டிப்பாக வந்து தூங்கும்போது போட்டு விட்டுருவேன். பிகாஸ் இந்த யூரின் பாஸ் பண்ணி அதை கலட்டி மாற்றி அவங்க தூங்குறதே கொஞ்ச நேரம், அதுவும் இந்த யூரின் பாஸ் பண்ணி அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ்னால எந்திரிக்கிறாங்கன்னப்போ அது கண்டிப்பாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்படி யூஸ் பண்ண ஆரம்பிச்சுதான் டயப்பர். ஸோ கண்டிப்பாக நான் தூங்கும்போது டைப்பர் போட்டு விட்டுருவேன். எந்திரிச்சதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் திங், யூரின் பாஸ் பண்ணும்போது கண்டிப்பாக எந்திரிச்சிருவாங்க. ஸோ அதனாலே நான் டைப்பர் போடுற மாதிரி இருந்தது. செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, பேபி இப்போ தூங்கிட்டு இருக்காங்க, ஒரு ப்ரைவேட் ரூம் இருக்கு, பேபி தூங்கிட்டு இருக்காங்கன்னா இப்போ ரூமுக்குள்ளே நீங்கள் போறீங்க, உடனே போய் பிரைட்டான லைட்ஸ் ஆன் பண்ணுறது, இல்லை டியூப் லைட் போடுறது, இல்லை ஸ்க்ரீனோட விண்டோஸை வந்து திறந்து விடுறது, இல்லை ஸ்க்ரீனை வந்து தள்ளுறது. ஸோ டக்குன்னு ஒரு பிரைட் லைட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக எந்திரிச்சிருவாங்க. பேபி வந்து அந்த ஒரு ரூம் இருக்கு, தூங்குறாங்க, உள்ள நீங்க ஏதாவது போக வேண்டியது இருந்ததுன்னா நான் முன்னாடியே சொல்லிடுவேன், தூங்க போறான், உள்ள ஏதாவது எடுக்கணும்னா எடுத்துருங்க, இப்படிதான் நான் சொல்லுவேன். அவங்க குழந்தை தூங்கும்போது அந்த ரூமுக்குள்ள யாருமே வரமாட்டாங்க. உள்ள போய் கதவை திறக்கிறவங்களை பிள்ளை திறந்து டம்மு டும்முன்னு அடிச்சு லைட்டை போட, பீரோவை திறக்க, இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நான் நடக்கிறதுக்கு அலோவ் பண்ணவே மாட்டேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சுன்னா அவ்வளோதான், வெந்திரிச்சிருவான். திரும்பி கஷ்டப்பட்டு நம்ம கை போக ஃபீட் பண்ணியோ இல்லை ராக் பண்ணியோ தொட்டில் ஆட்டுன்னு ஆட்டியோ தூங்க வச்சிருப்போம். ஒரு சின்ன சவுண்டு வந்து அவனை டிஸ்டர்ப் பண்ணிடுச்சுன்னா அடுத்து கொஞ்ச நேரத்துக்கு பயங்கர கிராங்கியா அழுவியா இருக்கும். அதெல்லாம் நம்மளால சமாளிக்கவே முடியல. ஸோ அந்த தூங்குற கொஞ்ச நேரம் எனக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கணும். ஸோ செகண்ட் திங், பிரைட் லைட்ஸ் சரி இல்லை எந்தெந்த சவுண்ட்ஸ் தேவையில்லாத சவுண்ட்ஸ் எதுவுமே வராம நம்ம பாத்துக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸ்டார்டிங்கே நம்மளால வந்து ரொம்ப நமக்கே கஷ்டமா இருக்கு. குழந்தைங்க பயங்கரமா இந்த சமயம் தூங்குறதே பெரிய விஷயம். ஸோ எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் ரூம்குள்ள வந்து இருக்காத மாதிரி பாத்துக்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இப்போ குழந்தை தூங்குதுன்னா அந்த ரூமுக்குள்ளேயே ஒரு 4-5 பேர் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ நீங்க உங்க பேபி அதுமே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி படுத்துக்கிறது நல்லது. ஸோ டெம்பரேச்சர் அதிகமானாலும் கண்டிப்பா வந்து நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. டெம்பரேச்சர் அதிகமாக பேபியோட ஸ்லீப் வந்து டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், பேபி தூங்குறாங்கன்னா பக்கத்துல உட்காந்து சத்தம் போட்டுட்டு பேசுறது,
தேவையில்லாத நாய்ஸ் கிரியேட் பண்றது. இப்போ நான் நியூ பார்ன்ல இருந்து இப்போ வரைக்கும் குஹனுக்கு 2 இயர்ஸ் முடிஞ்சு இப்போ வரைக்கும் குஹன் தூங்கும் போது என்னோட ஃபோன் சைலண்ட்ல தான் இருக்கும். சில சமயம் சைலண்ட்லயே தான் என் ஃபோனே இருந்திருக்கு. இது வரைக்கும் என்னோட ஃபோன் வந்து தூங்கும் போது யாராவது கால் பண்ண கூட நான் அட்டனே பண்ண மாட்டேன். அட்டன் பண்ணினாலே என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும் குஹன் தூங்கிட்டு இருக்கான், அதான் அட்டன் பண்ணல போலன்னு சொல்லி அவங்களுக்கே தெரியும். ஸோ அதே மாதிரி தேவையில்ல மெசேஜ் தானே வருது, நோட்டிபிகேஷன் தானே வருது, இதுக்கெல்லாம எந்திரிப்பாங்கன்னு கேட்பாங்க. எந்திரிச்சிருக்காங்க குஹன்ல ஒரு சின்ன சவுண்டு தான் டக்குன்னு டிஸ்டர்ப் ஆகி எந்திரிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது. மொபைல் ரிங் என்ன பக்கத்துல அவன் தூங்கும் போதுதான் பக்கத்து வீட்டுல நாய் குலைக்கும், அப்பதான் மிக்சியில அரைப்பாங்க, அப்பதான் குக்கர்ல விசில் வரும், அப்புறம் நாங்க சமைக்க வேணாமா சாப்பிட வேணாமான்லாம் உங்களுக்கு தோணும். இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்புறம் எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு தோணும். எங்க ரொட்டீன் எப்படின்னா என்னோட ஹஸ்பண்ட் 9 o'clock வந்து கிளம்பணும். ஸோ 8:30க்கே எல்லா வேலையும் முடிஞ்சிடும். ஸோ இது எங்க ஃபேமிலியில. ஸோ மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் எல்லா ஒர்க்கு, குக்கிங் ஒர்க்கு, வெசல் வாஷிங் எல்லாமே எங்களுக்கு ஒரு 9 o'clock முடிஞ்சிடும். நைட்டு டின்னர் ஒரு 7:30க்கு மேலே ஸ்டார்ட் பண்ணால் போதும். ஸோ இன்பிட்வீன் கேப்பில் ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் குஹனை பார்த்துக்கிறது, அவனை சாப்பிட வைக்கிறது, அவனை தூங்கும், இது மட்டும்தான் எங்களோட வேலை. ஸோ இப்படிங்கிறப்போ எனக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. அண்ட் நம்ம ரூம் ஓரளவுக்கு நம்ம லாக் பண்ணிடுவேன். நான் ஒரு ஃபேன் நல்லா சத்தமாக ஓடும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு என்ன சவுண்ட் வந்தாலுமே அதில் 50% தான் உள்ளே கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ ஓரளவுக்கு மேனேஜபிளாக தான் இருக்கும். ஸோ பகலில் வந்து அவன் தூங்கும்போது எனக்கு எந்த சத்தமுமே இருக்காது. அதையும் தாண்டி அப்பதான் ஒரு லாரி கிராஸ் ஆகும், ஒரு காரு கிராஸ் ஆகும். நாங்கள் ரோட்டு கிட்டக்கே வீடு இருக்கனால ஹார்ன் அடிச்சுக்கிட்டே போவாங்க, பக்கத்து வீட்டு நாய் குலைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாமே டிஸ்டர்பன்ஸ் தான். இதெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் இதனால கூட நிறைய நாள் எந்திரிச்சிருக்கான். நைட் டைம்லலாம் பக்கத்து வீட்டுல நாய் குலைச்சிக்கிட்டே இருக்கும். அதனாலயே கூட டிஸ்டர்ப் ஆயிலாம் எந்திரிச்சவன் திரும்பி பேட் பண்ணி திரும்பிலாம் தூங்க வைக்கிறதுக்கான சுச்சுவேஷன்ஸ்லாம் நிறைய வாட்டி வந்திருக்குங்க. அண்ட் நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வராங்க, ரிலேட்டிவ் வராங்க, பேபி தூங்கிட்டு இருக்கு, இல்லை நீங்களே பார்த்துட்டு இருக்க நீங்களே யாராவது வீட்டுக்கு போறீங்க, ஒரு குழந்தை இருக்க வீட்டுக்கு போறீங்க, பேபி தூங்குதுன்னா அப்படியே விட்டுருங்க, தயவுசெய்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஸோ நம்மளே ஐயோ வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்க, இவன் வேற தூங்கிட்டு இருக்கான்னு வேணும்னே போயிட்டு பேபியை வந்து எழுப்பி விடுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கவே கூடாது. அவங்களோட ஸ்லீப் பேட்டர்ன் மாறிடுச்சுன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டம், ரொம்ப நைன்னு அழுக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த ஸ்லீப் சர்க்கிளே அப்படியே மாறிக்கிட்டே வரும். நல்லா தூங்கி அவங்களும் எந்திரிச்சதுக்கு அப்புறம் அவங்க பார்த்துட்டு போகட்டும். ஸோ அவங்க வந்து கெஸ்ட் வந்திருக்காங்க, உன்னை பக்கத்தான் வந்திருக்காங்க, நீங்க என்ன தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்லி குழந்தைய எழுப்புறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஆக்சுவலாக நான் என்கரேஜ் பண்ணவே மாட்டேன். குழந்தை தூங்குறாங்க, டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நீங்க வெயிட் பண்ணுங்க, எந்திரிச்சதுக்கு அப்புறம் பார்த்துட்டு போங்க, இதுதான் என் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் கூட அவங்க டிஸ்டர்ப் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் தூக்கம் அப்படிங்கறதுனாலே அவங்களுக்கு வந்து வீட்டுல தான் இருக்காங்கிற பட்சத்துல ஒரே பிளேஸ கான்ஸ்டன்டா அதே இடத்துல தூங்க வைக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஸோ தொட்டில் ஆட்டினதுக்கு அப்புறமா பெட்ல போட்டாலும் சரி, பிரஷ் ஃபீட் பண்ணி ஒரு இடத்துல ராக்கிங் பண்ணியும் ஒரே இடத்துல அந்த பிளேஸ்னாலே அவங்க தூங்குறதுக்கான பிளேஸ்ன்னு சொல்லி ஒரே இடத்துல தூங்க வைக்கிறதுங்கிறது இஸ் அ குட் ப்ராக்டிஸ். அப்புறம் அவங்க குழந்தை தூங்கிட்டு இருக்கா, அதுக்கு பக்கத்துல வந்து வைப்ரேஷன் சவுண்ட் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய டிஸ்டர்ப் ஆகுது. வைப்ரேஷன் இந்த சென்ஸ் மொபைல் வைப்ரேஷன் மட்டும் இல்ல, நடக்கும்போது கூட தம்மு தும்மு நடக்கிற அந்த வைப்ரேட், இந்த ஃபர்னிச்சரை இழுக்கிறது, ஸோ இந்த மாதிரியான சவுண்ட்ஸ் வந்து பயங்கரமா அவங்களை டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ நான் நடக்கும்போது கூட கொலுசு சவுண்டு கேட்கக்கூடாது, மெதுவா எடுத்து வச்சு நடப்பேன், அது கூட டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. டோர் எல்லாம் மெதுவா திறப்போம். காலைல எந்திரிச்சோன்னே ஹஸ்பண்ட்லாம் நிறைய வாட்டி டடக்கு திறந்துட்டு ஓடிடுவாங்க, திட்டு வேணாம்லாம். ஸோ மெதுவா திறங்க போங்க. அந்த ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் நம்மளால இமேஜினே பண்ண முடியாது, ஒரு 1/2 hour to 1 hour வரைக்கும் கூட அழுதுகிட்டே இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கும். ஸோ அந்த தூங்குற அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் எனக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கணும். ஸோ இதுதான். ஸோ இதெல்லாம் நான் சொல்லிட்டேன். ஸோ இதெல்லாம் எனக்கு மிக்சி அரைக்க வேண்டியிருக்கு, விசில் சவுண்ட் வர வேண்டியிருக்கு, இல்லை எனக்கு ஒரு சவுண்டு கேட்குது, அப்போ நான் என்ன பண்றதுங்கிற கொஸ்டின் இருக்கும். அதுக்கான ஆன்சரும் நான் கொடுத்தேன். எங்க வீட்டில் சொல்லிடுவாங்க, நான் மிக்சி அரைக்க போறேன், குக்கர் வச்சிருக்கேன், விசில் வரப்போகுது, நான் போய் அவன் பக்கத்துல, நான் எப்பயுமே யூஸ்வலாக புகன் தூங்குனா நான் பக்கத்துலயே தான் இருப்பேன். அந்த தூங்குற 2 மணி நேரமே நான் பக்கத்துலயே தான் இருப்பேன். ஸோ என்ன பண்ணுவேன், அவன் மேல கை போட்டுப்பேன். அந்த சவுண்ட் வரப்ப டக்குன்னு 2 வாட்டி நான் வந்து பேட் பண்ணி கொடுத்தேன்னா ஸோ ஓகே அம்மா பக்கத்துல தான் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி திரும்பி தூங்க ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து சூப்பரா ஒர்க் ஆகும். ஏதாவது சவுண்ட் உங்களுக்கு வருதுன்னா டக்குன்னு அவன் பக்கத்துல போய் நீங்க படுத்துட்டு கை மேல வச்சுக்கோ, இல்லை ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் பண்றதுனாலயோ டக்குன்னு நீவி கொடுக்கறதோ இன்னுமே கொஞ்சம் ஓகே, என்ன சவுண்ட் வந்தாலுமே அம்மா பக்கத்துல இருக்காங்கிற ஒரு கம்ஃபர்ட் வந்து அவங்களுக்கு கொடுத்தோம்னாலே போதும், திரும்பி அவங்க கண்டினியூவா தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சவுண்ட் நிறைய வரும். ஸோ அதை டிஸ்டர்ப் ஆகாம இருக்கிறதுக்கு நீங்களும் பக்கத்துலேயே படுத்துட்டு தட்டி கொடுத்தோம்னா அதை வந்து மேனேஜ் பண்ணி. அதே மாதிரி ராக்கிங் பண்ணி இப்போ தோல்லையே தூங்கிட்டு இருக்காங்க,
நான் ஆல்ரெடி போன வீடியோல நான் சொல்லியிருக்கேன், படுக்க வைக்கும் போது பேக் அண்ட் ஹெட் இப்படி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதையும் வந்து நோட் பண்ணிக்கணும். தூங்கிட்டாங்க, கீழே விடும்போது பார்த்து விடணும். இல்லைன்னா அந்த வைக்கும் போது தலையை ஃபர்ஸ்ட் வச்சுட்டீங்கனாலுமே வந்து டக்குன்னு முழிச்சுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த வீடியோ ஓவரால் நான் சொல்ல வேண்டியது, சவுண்ட்ஸ் நிறைய கேட்டாலும் டிஸ்டர்ப் ஆவாங்க. ஸோ முன்னாடி சொன்ன ஃபேக்டர்ஸ் வந்து நிறையா அவங்களோட ஸ்லீப் வந்து டிஸ்டர்ப் ஆகிறதுக்கான ஒரு ரீசன்ஸாக இருக்கலாம். ஸோ அதுக்கு எல்லாமே ஒரு சொல்யூஷன், பக்கத்துலேயே இருந்து பேட் பண்ணுறதோ இல்லை ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் கொடுக்கறதோ. ஸோ இந்த மாதிரி மேக் ஷியோர் தே ஆர் கம்ஃபோர்ட் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருந்தாலே போதும். ஸோ ஸ்லீப் சைக்கிள் வந்து கரெக்டாக இருக்கும். அண்ட் தென் ஸ்லீப் ரொட்டீன், நம்ம ரொட்டீன் கரெக்டாக கொண்டு வந்துட்டே இருக்கணும். அண்ட் ஒரே இடத்துல தூங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த விஷயங்கள் தான் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். ஸோ தட்ஸ் ஆல் அபௌட் த வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் சீக்கிரமே வந்து சந்திக்கிறேன். அண்ட் இட்ஸ் பை ஃப்ரம்